ரைட். ஸோ நாம இப்ப 2024 வந்த 7வது அலகுக்கான கேள்விகளை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கேட்கலாம். சரியா? உங்களோட மைக்கை ஓன் பண்ணி கேளுங்க. அந்த ஓவரா சத்தம், அந்த இரைச்சல் வராம உங்களோட மைக்கை கொஞ்சம் ஓன் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்னா உங்களோட சந்தேகம் ஏதும் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க கிளாஸ் முடிஞ்சது பிறகு உங்களுக்கு பாஸ் பேப்பர் கேள்விகள் வந்து இப்ப சமீப காலம், அதாவது 2020க்கு பிறகு, உரமான பழசுக்கு போக தேவையில்ல, ஒரு 2020க்கு பிறகு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அந்த எம்சி கேள்விகள்லையோ எஸ்ஐ கேள்வியோ ஏதாச்சும் சந்தேகம் என்ன சொல்லுங்க, நம்ம அதை வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஓகே. இப்போ வந்து நாம 2024 அதுல இருந்து 24வது எம்சிக்கு ரொம்ப இலகுவான கேள்வி. சரியா? இவங்க வந்து மாதிரியங்கள், அதாவது முறைமை விருத்தி மாதிரியங்கள் தொடர்பான சில வினாக்கள் வரும்போது இப்ப அதுல வந்து நமக்கு ஒரு 5 வகையான மாதிரியங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மாதிரியங்களையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும். சில அந்த மாதிரியங்கள் தொடர்பான சில விஷயங்களை வந்து நம்ம வழங்கி வச்சுட்டோம்னு சொன்னா அந்த என்ன மாதிரியம்ங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ அப்ப நீங்க அந்த மாதிரியங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களோட டீச்சர்ஸ்ட வந்து நீங்க முறைமை விருத்தி மாதிரியங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து நீர்வீழ்ச்சி மாதிரியம், சுருளை மாதிரியம், சுறுசுறுப்பு மாதிரியம், மூல வகை மாதிரியம், அடுத்தது வந்து ரெபிட், அது படிச்சிருப்பீங்கன்னு. ஸோ இப்படி வந்து நீங்க ஒரு 5 வகையான மாதிரியங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ரைட். இதுல வந்து நல்லா கவனிங்க. ஒரு புதிய முறைமையை ஒரு குறித்த திகதியில் சேவை நாடுகளுக்கு சேவை நாடுனருக்கு முழுமையாக விடுவித்தல் வேண்டும்னே. ஒரு சொன்ன திகதியில இப்ப இந்த முறைமை விருத்தி மாதிரியங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நல்லா ஞாபகிச்சு கொள்ளுங்க. அதாவது நாம ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்க போறோம்னு சொன்னா அது எந்த மாதிரியத்தை நம்ம அடிப்படையா வச்சுக்கணும், அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். சரியா? இப்ப இது என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டா, ஒரு புதுசா வந்து நம்ம ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்க போறோம். அவருக்கு அந்த சொன்ன திகதியில வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணி நாம கொடுக்கணும். எந்தவித பகுதி ஒப்படைப்புகளும் இருத்தலாகாது. மேலும் எந்தவித குறிமுறையாக்களும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக முறைமை கட்டமைப்பும் வடிவமைப்பும் முழுமையாக வரையறுக்கப்பட வேண்டும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, எந்தவித பகுதி ஒப்படைப்புகளும் இருத்தலாகாது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, அப்போ ஒரு சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்றதுக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுக்கணும். பிறங்க சொல்லுது இடையில வந்து நம்ம பகுதி பகுதியாவெல்லாம் காட்ட இயலாது. அதாவது சொல்லுவாங்க, எந்த ஒரு பகுதி ஒப்படைப்புகளும் இருத்தலாகாது என்று சொன்ன என்ன அர்த்தம், அந்த சிஸ்டத்தை வந்து முழுமையா நம்ம டெவலப் பண்ணி தான் காட்டணும். இது ஆரம்ப காலத்துல வந்து இந்த மெத்தட் தான் இருந்துச்சு. அதாவது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணித்தாங்க அப்படின்னு கொண்டு கொடுத்துட்டாருன்னு சொன்னா அந்த சிஸ்டம் ஃபுல்லாவே டெவலப் பண்ணி கடைசியா தான் அவருக்கு கிடைக்கும். இந்த யாரு ஆர்டர் தந்தாரோ அவருக்கு கடைசியா தான் கிடைக்கும். அப்ப அவரு கடைசியா வந்து அந்த சிஸ்டத்தை பார்க்கும்போது சில நேரம் அவர் எதிர்பார்த்த மாதிரி இருக்கலாம், சில நேரம் அவர் எதிர்பார்க்காத மாதிரியும் இருக்கலாம். சரியா? அதனுடைய விளைவுகளை வந்து அது கடைசியா தான் பார்க்கணும். ரைட். சோ அப்ப இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டாங்க என்னன்னு சொன்னா, அப்ப எந்தவித பகுதி ஒப்படைப்புகளும் இருத்தலாகாது அப்படின்னு சொன்னா அவருக்கு சிஸ்டத்தை வந்து நாம முழுமையா தான் டெவலப் பண்ணி கொடுக்கணும். மேலும் பாருங்க, எந்தவித குறிமுறையாக்களும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக, அதாவது கோடிங் பண்றதுன்னு ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக முறைமை கட்டமைப்பும் வடிவமைப்பும் முழுமையாக வரையறுக்கப்படல் வேண்டும். விளங்க சொல்லுது. கொஞ்சம் பொறுங்க, ஜாயிண்ட் ஆயிருக்கான் போல. ரைட். ஸோ அப்ப எந்த குறிமுறையாக்களும் வந்து ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு அந்த சிஸ்டத்தினுடைய அந்த வடிவமைப்பு இருக்கு தானே, அதாவது இது எப்படி நம்ம இதை டெவலப் பண்ணணும், இதை எப்படி வந்து இந்த சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும் என்கிற அந்த கன்செப்டை வந்து ஸ்டார்ட்லயே வந்து நம்ம கொடுத்துடணும். விளங்க சொல்லுது. அதாவது ஒரு என்ன, நம்ம இப்ப கடைசியா தானே நம்ம சிஸ்டத்தை பார்க்க போறோம். அதாவது கடைசியா தான் நம்ம சிஸ்டத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம என்ன செய்யணும் என்று கேட்டா, அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்றதுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் வந்து நம்ம ஸ்டார்ட்லயே வந்து கொடுத்துடணும். அப்ப இந்த மாதிரியான சம்பவத்தை நீங்க கேள்விப்படும் போது
உங்களுக்கு நல்ல ஞாபகத்துக்கு வாருதுன்னு கேட்டா இந்த நீர்வீழ்ச்சி மாதிரின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். விளங்க சொல்ல நீர்வீழ்ச்சி மாதிரியத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, ஓகே நீர்வீழ்ச்சி மாதிரியம்ங்கிறது வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் பார்த்தோம்னு சொன்னா, எப்பயும் வந்து நாம ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம்னு சொன்னா இந்த மாதிரி நமக்கு படிநிலைகள் இருக்கும். இதுவும் வந்து ஒரு எக்ஸாம்ல இப்ப கேள்வியா கேட்டிருக்காங்க. இந்த படிநிலைகளையும் வந்து எக்ஸாம்ல வந்து கேள்வியா கேட்கிறாங்க. விளங்க சொல்லுது. அப்ப பாருங்க நம்ம நீர்வீழ்ச்சி மாதிரியும் வந்து நமக்கு தெரியும். ஒரு படியிலிருந்து நாம இன்னொரு படிக்கு வந்துட்டோம்னு சொன்னா நம்ம மறுபடியும் ரிவர்ஸ்ல போக மாட்டோம்னே. சோ அப்ப நம்ம ஒவ்வொரு படியையும் நாம முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப தெளிவா நாம என்ன செய்யணும், ஒவ்வொரு படியையும் வந்து நாம என்ன செய்வோம், முடிச்சுக்கிட்டே வருவோம். சரியா? சோ அப்ப பயனர்கள்கிட்ட இருந்து தேவைகளை நாம பெற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து ரிவர்ஸ்ல போறது இல்லை, இது ஒரு சுழற்சி மாதிரியம் இல்லை, இது அப்படியே ஒரு நேர்கோட்டு மாதிரியம், இப்படியே நேரா போகும். சரியா? அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இந்த நீர்வீழ்ச்சி மாதிரியம்ங்கிறது அதான் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டது. இது எதற்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், எப்படிப்பட்ட முறைமைகளுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம், தெளிவாக தேவைகள் அறியப்பட்ட முறைமைகளுக்கு நான் பயன்படுத்துவோம். ஒரு முறைமைக்கு இதான் தேவை, இந்தந்த விஷயங்கள் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நன்றாக தேவைகள் அறியப்பட்ட முறைமைகளுக்கு நாம் இந்த நீர்வீழ்ச்சி மாதிரியத்தை பயன்படுத்துவோம். எளிமையான முறைமைகளுக்கு பயன்படுத்துவோம். சிறிய முறைமைகளுக்கு நாம பயன்படுத்துவோம். சொல்றது இப்படி வந்து நாம இந்த குறிப்பிட்ட சில முறைமைகளுக்கு தான் நம்ம இந்த நீர்வீழ்ச்சி மாதிரியத்தை பயன்படுத்துவோம். அந்த சிக்கலான முறைமைகளுக்கு, அடிக்கடி மாற்றம் செய்யக்கூடிய முறைமைகளுக்கு, அபாயகரமான முறைமைகளுக்கு நாம் இதை பயன்படுத்த மாட்டோம். நன்றாக தேவைகள் அறிந்த முறைமைகளுக்கு தான் நம்ம இந்த நீர்வீழ்ச்சி மாதிரி என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். ஏன்னு சொன்னா பயனருக்கு வந்து கடைசியத்தான் முடிவு பொருளை வந்து பார்க்க போறாரு. இடையில எந்த கட்டத்திலையும் அவர் என்ன செய்யலாது, அந்த முடிவு பொருளை வந்து பார்க்க இயலாது, எப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க இயலாதுன்னு. இப்போ ஆர்டர் கொடுத்து விட்டு போனா ஒரு தேதி ஒன்று செல்லப்படும். நான் இப்ப வந்து 15ஆம் தேதி ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னா நான் சொல்றேன் எனக்கு இன்னும் ஒரு 40 நாளையில வேணும்னு சொன்னா நான் 40 நாளைக்கு பிறகு வந்து பார்ப்பேன். அந்த டைம்ல நமக்கு பிடிச்சிருந்தா எக்ஸெப்ட் பண்ணலாம், பிடிக்கலன்னு சொன்னா ஒன்றும் செய்யலாதுன்னு. ரைட்? ஸோ அப்ப நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, ஸோ இதுக்கு நமக்கு பொருத்தமானது என்னன்னு கேட்டா நீர்வீழ்ச்சி மாதிரின்னா பொருத்தமானது. ரைட்? அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ மட்டும்தான் வரும். இப்ப சுருளி மாதிரியத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது, சுருளி மாதிரியத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவானது. அதாவது ரிஸ்க் அனலைசிஸ், அதாவது அபாய கட்டம் கூடிய முறைமைகளுக்கு, அபாயகரம் கூடிய முறைமைகளுக்கு நம்ம இதன் செய்யணும் பயன்படுவோம். சென்சிட்டிவான முறைமைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இந்த சுருளி மாதிரியத்தை வந்து பயன்படுத்துவோம். அதாவது சிக்கலான முறைமைகளா இருக்கணும், அதாவது அடிக்கடி மாறக்கூடிய முறைமைகளாக இருக்கும். பழங்க சொல்றது இப்ப நம்ம சொல்ல போனா இப்போ ஒரு ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இ-காமர்ஸ்ல இருக்கக்கூடிய Amazon.com இந்த மாதிரி இந்த வெப்சைட்டுகளை பார்த்தோம்னு சொன்னா அது என்ன பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த முறைமைகளை நம்ம டெவலப் பண்ணோம்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களுடைய உதவி தேவை. சும்மா நம்ம சாதாரண ஆட்கள் எல்லாம் வந்து அந்த முறைமைகளை டெவலப் பண்ணிடலாதுன்னு. அதாவது ஒரு அபாயகரம் கூடின முறைமைகள், அல்லது ஒரு அணுவாயுத உற்பத்தியா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சிகிச்சை தொடர்பான விஷயமா இருக்கலாம், ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம்னு. இப்படி வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு அபாயகரம் கூடின இடத்துக்கு வந்து நம்ம என்ன தேவைப்படும்னா இந்த சுருளி மாதிரியத்தை வந்து நாம என்ன செய்வோம்னு கேட்டா பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நாம இந்த மாதிரி பார்ப்போம். சுருளி மாதிரி எடுத்தோம்னு சொன்னா இதுல வந்து என்ன நடக்கும்னா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா உனக்கு விளங்குது அப்படின்னு நினைக்கன்னா, ரைட், இங்கதான் ஸ்டார்ட் ஆகும். இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இல்ல முதலாவது பாருங்கன்னு கேட்டா பிளானிங். முதலாவது பாருங்க பிளான் பண்ணது, திட்டமிடல். அதாவது நம்ம எந்த ஒரு சிஸ்டத்தை நம்ம ஆரம்பிக்கும் போதோ நம்ம அதுக்கான பிளானிங் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு கேட்டா ரிஸ்க் அனலைசிஸ் இருக்கும். அதாவது அந்த பிளானிங்ல வந்து நம்ம அதை அமல்படுத்த போற மனுஷன், அந்த பிளானிங் வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம்னா அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து நாம ஒரு வெப்சைட் நம்ம டெவலப் பண்ண போறோம். உதாரணத்துக்கு நீங்க நெட்ஃபிளிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து நம்ம பே பண்ணி நம்ம படங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னே. அப்ப அந்த டைம்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஒரு பே பண்ணும்போது அவரு பாக்குற மூவி வேற யாருக்கு ஷேர் பண்றாரா, இப்படியா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ண கூட அதுல ஒரு சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ண போறோம், அதுல என்னென்ன மாதிரியான இந்த அபாயகரங்கள் இருக்குல்ல, ரிஸ்க் என்ன மாதிரி வரும்.
அந்த ரிஸ்கை வந்து அனலைஸ் பண்ணணும். இந்த பிரச்சனைகள் இருக்கும்னு அனலைஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு அடுத்த கட்டமோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம பிளானிங் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து அந்த ரிஸ்கை வந்து நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை வந்து என்ன செய்வாங்கன்னு டெவலப் பண்ணுவாங்க. சரியா? டெவலப் அதான் இன்னைக்கு டிசைனிங் இருக்கு, கோட் பண்றது இருக்கு, டெஸ்ட் பண்றது இருக்கு, அமுல்படுத்துறது இருக்குன்னு இப்படி எல்லாமே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்றதுல இருக்காங்க. அதை டெவலப் பண்ணி அதை என்ன செய்வாங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து காட்டுவாங்க. ரிவ்யூ பண்ணது எவல்யூஷன்ஸ் கஸ்டமர்கிட்ட வந்து காட்டுவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த வாடிக்கையாளர்கள் பயனர்கள் வந்து அதை பார்ப்பாங்க. பார்த்து அவங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா இல்லையா, மாற்றம் செய்யணுமா வேணாமான்னு இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து முன்வைப்பாங்க. சரியா? அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா பாருங்க, அப்ப பயனர்கள் வந்து இடையில வந்து தொடர்பு இருக்கு. பயனர்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்காங்க. எந்த சிஸ்டத்தினுடைய ஒரு பகுதியை டெவலப் பண்ணும்போது அந்த பகுதியை வந்து பயனர்கள் வந்து என்ன செய்யறாங்க பார்க்காங்க. அப்ப இந்நேரமும் அந்த பயனர்களுக்கு வந்து பயனர்களுடைய அந்த அவர்களுடைய தொடர்புலயே இருக்குன்னு, அதாவது யாரு வந்து சிஸ்டத்தை டெவலப் பண்ணி கேட்காரோ அவரும் வந்து அதோட தொடர்புல இருக்காரு. இப்ப அது ஓகே அப்படி அல்லது பயனருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொன்னா திரும்பி மறுபடியும் என்ன செய்யணும்னா பிளான் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய ரிஸ்கை வந்து அனலைஸ் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். அதுக்கு பிறகு பயனர்கள்கிட்ட வந்து கொடுத்து அதனுடைய மதிப்பீடு அது எப்படி இந்த மாதிரின்னு சொல்லி அதனுடைய விடயங்களை வந்து கருத்துக்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்படி வந்து அந்த சுருளையினுடைய வடிவம் வந்து என்ன செய்யும்னா அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகும். எவ்வளவு வரைக்கும் அதிகரிக்கும் சொல்ல முடியாது. அது ஏலமான வரைக்கும் அதிகரிச்சுட்டு போகும். அப்ப அந்த இன்னரும் வந்து அந்த பயனர்களுக்கு இடையில வந்து ஒரு இணைப்பு கொண்டு இருக்குங்க. அதான் சுருளி மாதிரியம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சுறுசுறுப்பு மாதிரி எஜைல் மாடல். எஜைல் மாடல் வந்து சில பிள்ளைகளுக்கு வந்து சரியா விளங்குறதுல, ஏன்னா சுருளி மாதிரியும் சுறுசுறுப்பு மாதிரியும் நல்லா விளங்கி கொள்ளணும். சரியா? எஜைல் மாடலுங்கிறது வந்து இப்ப தற்காலத்துல வந்து இதை அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு மாடல் வந்து இந்த எஜைல் மாடல் தான். இப்ப இது ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா அந்த சிஸ்டத்தை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா இப்படி சிறு சிறு பகுதிகளாக பிரிப்பாங்க. அந்த சிஸ்டத்தை வந்து இப்படி சிறிய சிறிய பகுதிகளாக வந்து பிரிப்பாங்க. ஒரு முறைமையை வந்து ஒரு நம்ம ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போறோம்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பகுதிகள் வந்து இருக்கும். சரி, நீங்க ஒரு வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல செட்டிங்ஸ் இருக்கும், மெசேஜ் இருக்கும், கோல்ஸ் இருக்கும், ப்ரொஃபைல் இருக்கும். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பகுதிகள் ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து இருக்கும். அப்படியே ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா அதை நம்ம சாஃப்ட்வேர்ஸ் இல்லாம நம்ம சிஸ்டத்தை ஒரு டெவலப் பண்ண போறாங்க. அப்போ ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ண போறாங்கன்னு சொன்னா இப்படி சிறிய சிறிய பகுதிகளாக அதை பிரிப்பாங்க. பிரிச்சு அதுல ஒரு பகுதியை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு குழுவுக்கிட்ட ஒப்படைப்பாங்க. ஒரு டீம், ஒரு கூட்டம், ஒரு குழு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குழுவுக்கிட்ட ஒப்படைப்பாங்க. நீங்க இந்த மென்பொருளுடைய பகுதியை வந்து நீங்க வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள செய்தாங்க, ஒரு 10 நாட்களுக்குள்ள நீங்க இதை டெவலப் பண்ணித்தாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு குழுவை நியமிச்சு அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க நீங்க இத்தனை நாட்களுக்குள்ள இதை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இந்த குழு என்ன செய்யும்னு கேட்டா அந்த 10 நாட்களுக்குள்ள குறித்த அந்த நேர சூசி அந்த டைம் டேபிள் அடிப்படை அதுல என்ன செய்வாங்க அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அந்த பகுதி அந்த மென்பொருளுடைய அந்த பகுதியை டெவலப் பண்ணி அதை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா பயனர்கள்ட்ட காட்டுவாங்க. பயனர்கள் அதை பார்த்து ஓகே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைன்னு சொன்னா இனி அடுத்த பகுதியை வந்து டெவலப் பண்ணலாம். சரியா? சில நேரம் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா இப்படி சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சு மென்பொருளை வந்து ஒவ்வொரு குழுவுக்கிட்டையும் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு குழுக்கிட்டையும் நிறைய குழு இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிங்க போல நிறைய டீம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு டீமுக்கிட்டையும் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. நீங்க இந்தந்த டைமுக்கு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அல்லது நம்ம கிட்ட பெருசா ஆட்கள் இல்லை அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு குழு கிட்ட கொடுத்து நீங்க இத்தனை நாளுக்கு முடிச்சுட்டு வாங்கப்பாங்க. அவங்க முடிச்சுட்டு வந்து அதை வந்து பயனர்கள்ட்ட காட்டுவாங்க. பயனர்கள் வந்து ரைட் ஓகேன்னு சொன்னா அடுத்த படிக்கு போவாங்க. இல்லாட்டி ஏதாச்சும் மாற்றங்கள் செய்ய வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மாற்றங்கள் வந்து செய்ய வேண்டி இருக்கும். சரியா? ரைட். இதுதான் நம்ம சுறுசுறுப்பு மாதிரியா. இப்ப இதுவும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது பயனர்களுடன் தொடர்புள்ள இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பயனர்களுடன் வந்து தொடர்புள்ள இருக்கும். நீங்க எஜைல் மாடல் எடுத்தோம்னு சொன்னா இதுல என்ன இருக்கு பாருங்க, ரிக்வயர்மெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்.
ரிக்வயர்மெண்ட்ஸ் அதாவது தேவைகளை வந்து நாம பெற்றுக்கொள்ளணும். பயனர்களுக்கு இருந்து அவர்களுடைய நம்ம மென்பொருளினுடைய ஒரு பகுதியை வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம்னு சொன்னா அதனுடைய தேவைகளை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு நம்ம அதை டிசைன் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம அதை என்ன செய்யணும் டெவலப் பண்ணி அதுக்கு பிறகு அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம அதை என்ன செய்யணும் நிறுவி அதுக்கு பிறகு பயனர்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும்னா கொடுத்து அவங்க பயனர்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும். அப்படி பயனர்கள் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா மறுபடியும் என்ன செய்யணும்னா இந்த சுழற்சி நடக்கும். சரியா? பயனர்கள் வந்து ஓகே இது வந்து இந்த பகுதி வந்து ஓகே நீங்க அடுத்த பகுதி டெவலப் பண்ணலாம்னு சொன்னா அங்கால அப்படியே போய் அந்த ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பகுதி வந்து ஓகே சாஃப்ட்வேர்னுடைய இந்த பகுதி வந்து ஓகேன்னு சொல்லி அப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? அல்லது வந்து மென்பொருளை வந்து என்ன செய்வாங்க இப்போ ஒவ்வொரு பகுதியா டெவலப் பண்ணி கடைசியா என்ன செய்வாங்க அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். சரியா? இதுதான் நம்ம எஜைல் மாடல்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாருங்க பயனர்களுடைய தொடர்பு இருக்கு. ரிவ்யூ பண்றது யாரு? பயனர்கள் தானே. இப்ப யாரு அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி சொல்றாரோ அவங்களுக்கு தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. என்ன அவங்க தான் என்ன சொல்லணும் அவர்கிட்ட இவங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அந்த முறைமை சிஸ்டத்தை டெவலப் பண்ணி கொண்டு போய் பயனர்கிட்ட காட்டணும். இப்போ அவங்க தானே அது ஓகேயா இல்லையான்னு சொல்லி அதை பார்த்து மதிப்பிடணும், யூஸ் பண்ணி எல்லாம் பார்த்து. அப்ப இதுவும் வந்து பயனர்களுடைய வந்து தொடர்போட தான் இருக்கு. சரியா? ஸோ இதுதான் எஜைல் மாடல், அதாவது சுறுசுறுப்பு மாதிரியம். ஸோ அப்போ சுருளி மாதிரி ஸ்பைரல் மாடல் எஜைல் மாடல் அப்போ இரண்டுமே வந்து பயனர்களோட நேரடி தொடர்புல இருக்கு. அதாவது பயனர்கள் வந்து அந்த பகுதியாக பயனர்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பயனர்களுடைய தாக்கம் இல்லாம நம்ம டெவலப் பண்றது இந்த நீர்வீழ்ச்சி மாதிரியம் மட்டும். ஸோ அதனால நீங்க என்ன செய்யலாம் இந்த ஏ கூற்றை வந்து நாம தெரிவு செய்யலாம்.